வசிய மந்திரத்தை கேட்டு முடிச்சாச்சு. இன்னும் 47 நாளைக்கும் விடாம தொடர்ந்து கேட்கணும். மது, பூர்ணிச்சித்தி இவ்வளவு நேரம் ரூம்ல தான் இருந்தாங்களா? நம்ம கூப்பிட்டு போய் அவங்க வரலையே. என்ன இவ்ளோ சீக்கிரம் ஸ்கூல்ல இருந்து வந்துட்ட? நம்ம வயசுக்கு வந்த விஷயத்த இவங்க கிட்ட இப்ப சொல்ல வேண்டாம். மது, ஒன்னுதான் கேக்குறேன், ஏன் ஸ்கூல்ல இருந்து சீக்கிரமா வந்துட்ட? தலைவலியா இருந்துச்சு சித்தி, அதான் பெர்மிஷன் கேட்டு வந்துட்டேன். உனக்கு தலைவலி இருக்கிற மாதிரி தெரியலையே. உன் முகத்துல அதுக்கான அறிகுறியே இல்ல. உனக்கு வேற ஏதோ பிரச்சனை இருக்கு, என்னன்னு சொல்லு. எனக்கு வேற ஒரு பிரச்சனையும் இல்ல சித்தி, அப்படிலாம் எதுவும் இல்லையே. நீ எதுவும் இல்லைன்னு சொல்லும் போதே ஏதோ இருக்குங்கிற மாதிரியே இருக்கு. சரி, உனக்கு உண்மையிலேயே தலைவலியா இருந்தா போய் ரெஸ்ட் எடு. அவார்ட் ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு எப்போ வருவாங்கன்னு தெரியல. நான் ஏஜென்ட்டான விஷயத்த அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொன்னா அவங்க சந்தோஷத்துல சீக்கிரமா வந்துருவாங்கல்ல. எப்படி சொல்றது? பூர்ணிச்சித்திக்கிட்ட ஃபோன் வாங்கி சொல்லலாமா? சித்தி. என்ன மது? உங்க ஃபோன் கொஞ்சம் கொடுங்கள, அம்மாவுக்கு கால் பண்ணணும். அவளுக்கு எதுக்கு ஃபோன் பண்ண போற? நான் ஒரு விஷயம் அம்மா கிட்ட சொல்லணும், அதுக்கு தான். அப்படி என்ன விஷயம் அவகிட்ட சொல்ல போற? அத ஃபர்ஸ்ட் அம்மா கிட்ட தான் முதல்ல சொல்லணும். நான் உன் சித்தி தானே, அது என்னன்னு என்கிட்ட சொல்ல மாட்டியா? அவகிட்ட அப்படி என்னதான் பேசுறேன்னு நானும் பாக்குறேன். ஏண்டா போயிட்டு கட் ஆயிடுச்சு சித்தி. அம்மா ஃபோன் எடுக்கல, இன்னொரு முறை ட்ரை பண்ணி பார்க்குறேன். இந்த முறை ட்ரை பண்ணியும் அம்மா ஃபோனே எடுக்கல சித்தி. இன்னும் எத்தனை முறை நீ ட்ரை பண்ணாலும் அவ போனை எடுக்கவே மாட்டா. நீ போய் இப்ப அவன் முன்னாடி நின்னா கூட அவ கண்ணுக்கு நீ தெரியலாம் மாட்ட. அவளோட கண்ணுக்கு அந்த அவார்டு மட்டும்தான் தெரியும்.